பனிப்பொழியும் இரவு. ஆகாயத்திலிருந்து கீழே விழுற பனித்துளி எல்லாம் சேர்ந்து தரைய வெள்ளையா மாத்திக்கிட்டு இருந்துச்சு. ஊர் எல்லையில ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்கிற துணிக்குறியோட வீட்டோட கதவு காத்துக்கு டப் டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சின்ன குடிசைக்கே வெளியில 2 பிஞ்சு போன கைத்துக்கட்டுல, அந்த ஒரு கைத்துக்கட்டுல துணியும் இன்னொரு கைத்துக்கட்டுல புஜ்ஜியும் படுத்திருந்தாங்க. 2 பேருடைய போர்வையும் கிழிஞ்சு போயிருந்துச்சு. பக்கத்துல அவங்க வளர்க்குற நாய் பண்டி இருந்துச்சு. துணியால குளிர் தாங்கவே முடியல. அவ நடுங்குற குரல்ல, புஜ்ஜி எழுந்திரிமா, கோழி கூவி எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த குளிர்ல எனக்கே எழுந்திரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழி இல்ல. நம்ம காலையிலே சிச்சு அத்தையோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு வேலை எல்லாம் செய்யலனா இன்னைக்கு நமக்கு வயிற்றுக்கு கஞ்சி கூட இருக்காது. சீக்கிரம் எழுந்திரிமா, வேலைய பார்க்கலாம். அப்ப புஜ்ஜி எழுந்திரிக்க முடியாம கண்ணு கூட திறக்காம, அம்மா கண்ணை திறந்து பாரு, இங்க ரோடும் தெரியல வீடும் தெரியல, அந்த அளவுக்கு பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு மட்டும் ஏமா இந்த கடவுள் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கறான்? நல்லா வசதியா இருக்கிறவங்களுக்கு கதகதப்பா இருக்கிற கோட்டை கொடுத்துருக்கா. நம்மள மாதிரி ஏழைங்களை மட்டும் இப்படி குளிர்ல தவிக்க விட்டுட்டான். நம்மளை விட அந்த பண்டிய பாரு, அவனும் குளிர் தாங்க முடியாம எப்படி சுருண்டு படுத்திருக்கா அப்படின்னு பாரு. பண்டி மெதுவா எழுந்துச்சு. புஜ்ஜியோட கைய நக்குச்சு. அதோட கண்ணுல ஏதோ ஒரு கவலை தெளிவாவே தெரிஞ்சுது. ஏய் பண்டி, நீ நாக்க வச்சு நக்காத, எனக்கு குளிர் இன்னும் ரொம்ப அதிகமாகுது. நீ ஒரு ஐஸ்கிரீம் பொம்மை மாதிரி வேற இருக்க. சரி இரு, அம்மா காஞ்ச இலையெல்லாம் போட்டு தீ மூட்டுவாங்க, நம்ம குளிர் காயலாம். அம்மா அடுப்பேத்துறதுக்கு குச்சி கூட இல்லையே, அடுப்பு எரியுமா? அப்ப துணி கஷ்டப்பட்டு எழுந்துச்சு உக்காந்து, முயற்சி பண்றேம்மா, என்ன பண்றது, காஞ்ச குச்சி ஏதாச்சும் இருக்கான்னு தேடிட்டு வர. கடவுளே, புஜ்ஜி சொன்ன மாதிரி எங்க மேல உனக்கு என்ன கோவம்? எதுக்காக இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க, இல்லாதவங்களுக்கு எதுவும் கொடுக்கவே மாட்டேங்கிற? இன்னைக்கு ராத்திரி வரைக்குமாவது நாங்க உயிரோட இருப்போமான்னு தெரியல. தயவு செஞ்சு எங்களை எப்படியாவது காப்பாத்து. அம்மா, கடவுளுக்கு மனசாட்சி இல்ல, அவர்கிட்ட ஏன் நீ போய் வேண்டிக்கிற? சரி, நீ எழுந்துச்சே அடுப்பு மூட்டு, நானும் பண்டியும் பக்கத்துலயே உட்காந்துக்கிறோம். பண்டி நீங்க வா, உன்னை கட்டி பிடிச்சு உட்காந்து கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். துணி, புஜ்ஜி, பண்டி 3 பேரும் சிச்சுவோட பெரிய பங்களா வீட்டுக்கு போனாங்க. சிச்சுவோட வீட்டுல ஹீட்டர் இருக்கிறதுனால வீடு கதகதப்பா இருந்துச்சு. சிச்சு எழுந்துச்சு உக்காந்துக்கிட்டு சுட சுட பாதாம் பால் குடிச்சுக்கிட்டு இருந்தா. என்ன டோனி, மணி 8 ஆகுது, இதான் வேலைக்கு வர நேரமா? பட்டணத்துல இருந்து என் புள்ள சின்னு வந்திருக்கான். சின்னுவுக்கு வீடு கசகசன்னு இருந்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே ரொம்ப நீட்டா இருக்கணும். அந்த பாத்திரத்தை எல்லாம் பாத்தியா, எப்படி விழுந்து கிடக்குன்னு? குளிருதுன்னு வேலைக்கு வராம விட்டுடலான்னு பாத்தியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது, சரியா? துணிக்குருவி உடனே போய் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு அப்படியே சிச்சு கிட்ட, மன்னிச்சிடு சிச்சு, வழியெல்லாம் பயங்கரமான பனி, நடந்து வர கூட கஷ்டமா இருந்துச்சு. ஏன் காலையில எழுந்திரிக்க கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த தண்ணியும் இப்ப ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு. இதுல பாத்திரத்தை எப்படி கழுவ போறேனோ? அப்பதான் சின்ன அவன் பெட்ரூம்ல இருந்து ஸ்டைலா எழுந்துச்சு வந்து, அம்மா, இந்த துணியத்தை எப்பவுமே இப்படிதான், பழைய காலத்து மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்க போல. பட்டணத்துல பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் ஆளு தேவையில்லம்மா, டிஷ்வாஷர் இருக்கு. அதுல பாத்திரத்தை போட்டா சுடுதண்ணில கழுவி சூப்பர் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கும். அவங்கள பாரு, பனியில நனைஞ்சு போன காக்கா மாதிரி இருக்காங்க. சின்ன அவங்க அம்மாவை கிண்டல் பண்ணது புஜ்ஜிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. டேய் சின்னு, உனக்கு பட்டணத்துல டிஷ்வாஷர் இருக்குன்னா அப்புறம் இந்த கிராமத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் முகத்தை பாத்திருக்கியா? நல்ல பட்டு துணிக்குள்ள புகுந்திருக்கிற எலி மாதிரி இருக்க. நீ எங்க அம்மாவை கிண்டல் பண்றியா? அந்த டிஷ்வாஷர்ல முதல்ல உங்க அம்மாவை தூக்கி போட்டு கழுவு, அப்பவாவது அவங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் போகுதா அப்படின்னு பாக்கலாம். எங்க அம்மா பாத்திரம் கழுவி சமைச்சு கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுதான் நீ இவ்வளவு குண்டா இருக்க, அதை என்னைக்குமே மறந்துடாத. வாய மூடு புஜ்ஜி, நீங்க எங்க வீட்டுல வேலை செஞ்சு சாப்பிடுறவங்க. நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்கணும். அந்த நாயை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அந்த நாய் உள்ள வந்துட்டுனா டைல்ஸ் எல்லாம் வீணா போயிடும். சின்னோ, நீ பொறுமையாருடா. புஜ்ஜி, என்ன வர வர ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க? அவன் தான் சொல்றான்ல, அந்த நாயை உள்ள கூட்டிட்டு வராதேன்னு. டைல்ஸ் மட்டும் அந்த நாயோட கால் பட்டு அழுக்காச்சே, அப்புறம் அதையும் உங்க அம்மா தான் கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். பயப்படாதீங்க சிச்சு அத்தை, என் பண்டி உங்க வீட்டுக்குள்ள வராது. ஏன்னா அதுக்கு தெரியும் இந்த டைல்ஸ் கல்லு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்க மனசுன்னு. அப்புறம் உங்க மனசுலதான் எப்பவுமே அழுக்கு அதிகமா இருக்கும். பண்டியோட கால்ல சுத்தமா அழுக்கே இருக்காது. இந்த டைல்ஸ் மட்டும் இல்ல, உங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்யறது எங்க அம்மா. முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கௌரவம் கொடுங்க. துணி வேலையை முடிச்சுக்கிட்டு புஜ்ஜி அப்புறம் பண்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. வழியில சோட்டுவோட வீட்டு வாசல்ல பன்னு அவங்க அம்மா வாங்கி கொடுத்த காஸ்ட்லி ஸ்வெட்டரை போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் சோட்டு துணிய பார்த்து இப்படி சொன்னா, வா துணி, பன்னு போட்டிருக்கிற ஸ்வெட்டர் பாத்தியா?
இது நான் பட்டணத்துல ஒரு பெரிய ஷாப்ல 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். எவ்வளவு ஸ்டைலா இருக்கால. உன் பொண்ணு புஜ்ஜி மட்டும் எப்பவுமே இந்த கிழிஞ்சு போன போர்வையே போத்திக்கிட்டு இருக்கா. பண்டிகை நாள்ல கூட நீங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பீங்களா? ஆமா புஜ்ஜி, இந்த ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டா பனியில உட்கார்ந்திருந்தாலும் கூட குளிர் தெரியல. உள்ள அவ்வளவு சூடா இருக்கு. ஆனா நீ பாரு, அந்த கருப்பு கலர் போர்வைய போத்திக்கிட்டு ஏதோ பழைய படத்துல வர வில்லன் லுக்ல தான் இருக்க. அந்த போர்வை வேற நாத்து அடிக்குது. டேய் பன்னு, உன் ஸ்வெட்டரோட விலை 5000 இருக்கலாம். ஆனா உன் மூளை 5 பைசாவுக்கு கூட பெறாது. இந்த ஸ்வெட்டர் போட்டா நீ பார்க்க ஏதோ குட்டி கரடி மாதிரி இருக்க. எங்க பண்டிய பாத்தியா? அவன் ஸ்வெட்டர் போடலனாலும் எவ்வளவு கெத்தா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. 5000 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்வெட்டர் வாங்கி போட்டுக்கிறது மட்டும் பெருசுலடா. ஒருத்தங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அப்புறம் என் போர்வை நாத்த அடிக்கல. நீ இப்படி பேசுறியே, உன்னோட வாய் தான் நாத்த அடிக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசு. அப்போ துணி புஜ்ஜிய பார்த்து, புஜ்ஜி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சோட்டு, பன்னுவோட பழைய துணி ஏதாவது இருந்தா கொடுக்குறியா? ராத்திரியில பாவம் புஜ்ஜியால குளிர் தாங்க முடியல. பழைய போர்வையா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு புஜ்ஜிக்கு அதுதான் நான் போத்தணும். அப்ப சோட்டு திமிரா, பழையதா? அது என் வீட்டு வேலைக்காரங்களுக்கு கொடுத்துட்டேனே. அப்புறம் என் புள்ள போடுற ட்ரெஸ்ஸ உன் பொண்ணு போட்டா எங்க ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது சொல்லு. பாக்குற, ஏதாவது இருந்தா அப்புறமா பிச்சை போடுறேன். அம்மா, நமக்கு யாரும் பிச்சை போட வேண்டியதே இல்ல. இவங்களுடைய கௌரவம் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற துணியில இருக்கு. நம்ம கௌரவம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. இந்த பன்னு போட்டிருக்கிற 5000 ரூபாய் ஸ்வெட்டரை விட நான் பண்டியை கட்டி பிடிச்சு படுத்தாலே கதகதப்பா இருக்கும். வழியில அவங்க லூசிபுராவை பார்த்தாங்க. லூசிபுரா உடம்பெல்லாம் புது நகைகளை போட்டுக்கிட்டு இருந்தா. அவ ரொம்பவும் திமிரு பிடிச்சவ. என்ன டோனி, என் வீட்டு தெரு வழியா இந்த நாயை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க? எத்தனை தடவை சொல்லிருக்க, என் வீட்டுல நான் வெளிநாட்டு செடிகளை எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாய்க்கு ஏதாவது வியாதி இருந்து அந்த வியாதி என் செடிங்களை பாதிச்சுட்டு போகுது. அதனால இந்த பக்கம் கூட்டிக்கிட்டு வராத. ஐயோ இல்ல லூசி, ஏதோ எங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு துணைக்கி பண்டியை வச்சுக்கிட்டு இருக்கோம். பாவம் அவனும் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆமா லூசி ஆண்டி, எங்க பண்டிக்கு எந்த வியாதியும் இல்ல. ஆனா உங்களுக்கு பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு புது வியாதி இருக்கு. நாய்களுக்கு வர வியாதி செடிங்களை பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு எந்த சயின்டிஸ்ட் ஆண்டி சொன்னா? நீங்க கண்ணாடியை கொஞ்சம் சரியா போட்டு பாருங்க. அப்பவாவது எதிர்க்க இருக்கிற மனுஷங்க தெரியுதான்னு பாக்கலாம். உங்க வெளிநாட்டு செடியை விட எங்க பண்டி ரொம்ப சூப்பர். அவன் உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான். ஏன்னா உங்க வீட்டுக்கு வர்றது எங்க பண்டிக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு தான் மனுஷங்களை பார்த்தா மனுஷங்களா தெரியல. ஆனா இந்த நாய்க்கு எங்களை ரொம்பவே பிடிக்கும். டோனி, உன் பொண்ணை கொஞ்சம் பார்த்து பேச சொல்லு. இல்ல தலைவர்கிட்ட சொல்லி உங்களை ஊரை விட்டு வெளியில அனுப்பிடுவேன். வேலைக்காரி பொண்ணுக்கு இவ்வளவு திமிரா? இது திமிரல்ல ஆண்டி, இது சுய கௌரவம். பாத்திரம் கழுவுறவங்களுக்கு கைதான் அழுக்காகும். ஆனா உங்கள மாதிரி ஆட்களோட மனசுதான் ரொம்ப அழுக்கா இருக்கு. அம்மா வா போலாம். இங்கே இருந்தா இவங்க வியாதி நமக்கு ஒட்டிக்கு போகுது. இருட்டாக ஆரம்பிச்சது. பனியும் அதிகமா பொழிஞ்சுது. காத்து ரொம்பவும் சில்லுன்னு வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காத்துல எல்லாரும் பறந்து போயிடுற அளவுக்கு தான் அந்த வேகம் இருந்துச்சு. துணி அந்த காத்த பொறுத்துக்கிட்டு குளிர தாங்கிக்கிட்டு புஜ்ஜி பண்டியோட வந்துகிட்டு இருக்கும் போது வழியில குஹுவ பார்த்தா. குஹு ஒரு விளக்கு வச்சிருந்துச்சு. டோனி, இன்னும் குளிர்ல நீ வீட்டுக்கு போகலையா? இந்த குளிர் காத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காத்து ரொம்ப சில்லுன்னு வீசுது. இந்தா இந்த விளக்க எடுத்துக்கிட்டு போ, வீட்டுல வை. சுடு கஞ்சி கொஞ்சம் இருக்கு, இதையும் புஜ்ஜிக்கு குடிக்க கொடு. அப்போ துணி குஹு கிட்ட, நன்றி குஹு. இந்த காலத்திலயும் உன்ன மாதிரி நல்ல ஆட்களை பாக்குறது ரொம்ப அரிதுதான். எல்லாருமே நாங்க எப்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் குஹு ஆண்டி. இந்த விளக்கு வெளிச்சத்துல நாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். பண்டி பாத்தியா குஹு ஆண்டி எவ்வளவு நல்லவங்கன்னு? பனியில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ரோடு எதுவும் தெரியாம கால் வலிக்கு பள்ளத்துல விழப்போனா புஜ்ஜி. அதுக்குள்ள பண்டி அவ போத்திக்கிட்டு இருந்த போர்வைய வாயால கடிச்சு அவளை மேல தூக்கிட்டான். பயந்து போயிருந்த புஜ்ஜி பண்டிய கட்டி பிடிச்சு, தேங்க்ஸ் பண்டி, நீ என்ன காப்பாத்தலனா நான் அந்த பள்ளத்துல இருக்கிற தண்ணியில விழுந்திருப்பேன். அப்புறம் இருக்கிற குளிர்ல இன்னும் அதிகமா குளிராயிருக்கும். அம்மா பாத்தியா, பணம் இருக்கிற பணக்காரங்களை விட அன்பும் விசுவாசத்தோட இருக்கிற இந்த நாயே எவ்வளவோ மடங்கு பெருசு. இன்னைக்கு பண்டி இல்லனா நான் என்ன இருப்பேனோ என்னவோ. அப்போ துணி அழுதுகிட்டே பண்டிய பார்த்து, ஆமா புஜ்ஜி, மனிதாபிமானம் இருக்கிற மனுஷங்க எல்லாரும் இந்த காலத்துல இல்ல. வாயில்லாத ஜீவன்களுக்கு தான் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கு. அதுங்க நம்ம கூட இருக்கிறது நமக்கு நல்லது. சரி வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். எல்லாரும் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்குள்ள போனாலும் கூட ஜன்னல் கதவு எதுவும் இல்லாததுனால காத்து வீட்டுக்குள்ள வந்து வீடே ஐஸ் கட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப துணி இருக்கிற போர்வை எல்லாத்தையுமே புஜ்ஜிக்கு போத்து விட்டு அவளை மட்டும் பத்திரமா படுக்க வச்சா.
அம்மா, உன் கைய பாரு எப்படி நடுங்குதுன்னு. குளிர் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, நீ தனியா நினைக்கிற. நீயும் இங்க வா, நாம 2 பேரும் கட்டி பிடிச்சு படுத்துக்கலாம். நடுவுல பண்டிய படுக்க வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் அனலாவது இருக்கும்ல. அத கேட்டு துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல புஜ்ஜி, நீ படு, எனக்கு என்ன, என் உடம்புக்கு எதுவும் ஆகாது, நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன். நீ தான் படிக்கிற பொண்ணு, நீ பத்திரமா இருக்கணும். நல்லா படிச்சு உங்க சிச்சு அத்தையை விட பெரிய பங்களா வீடு கட்டி அதுல பண்டிக்கும் ஒரு ரூம் கொடுக்கணும். சரி, நீயாவது வாடா பண்டி என் பக்கத்துல வந்து படுத்துக்கோ. அம்மா, நாளைக்காவது இந்த பனி குறையுமா? வெயில் வருமா? இந்த ஊருக்காரங்க மனசு மாறுமா? நம்ம கஷ்டம் எல்லாம் நாளைக்காவது தீருமாமா? அது கேட்டு துணி கவலையா, கவலைப்படாதம்மா, நம்ம வாழ்க்கையிலும் நிச்சயமா ஒரு வெளிச்சம் வரும். அது வரைக்கும் இந்த கஷ்டத்தை நாம எல்லாரும் அனுபவிச்சுதான் ஆகணும். கடவுள் நம்மள காப்பாத்துவானோ இல்லையோ, நமக்குள்ள இருக்கிற இந்த அன்பு நம்மள காப்பாத்தும். கவலைப்படாம தூங்கு, நாளைக்கு சூரியன் நமக்காக வெளியில வருவான் அப்படின்னு சொல்லி துணியும் புஜ்ஜி பக்கத்திலேயே படுத்தா. பண்டி அவங்க 2 பேருக்கும் நடுவுல உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டுல எதுவுமே இல்ல, இருக்கிறது அந்த 3 உயிர்கள் மட்டும்தான். அவங்க 2 பேரை பாதுகாக்கிறதுக்காக பண்டி ராத்திரி எல்லாம் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருந்தான். இந்த உலகம் அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா வாயில்லாத ஒரு ஜீவன் அவங்களுக்காக கொஞ்சமாவது நிம்மதியா தான் இருந்துச்சு. அப்போ புஜ்ஜி எழுந்துருச்சு. பண்டி, வாயன் கூட வந்து படுத்துக்கவா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணக்காரங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யற மனசு இருக்காது, ஆனா ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு மத்தவங்களுக்கு துணையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இப்பெல்லாம் 2 காலம் நடக்கிற மனுஷங்களை நம்புறதை விட 4 காலம் நடக்கிற மிருகங்களை நம்பிட்டு போயிடலாம். மனுஷங்களை விட மிருகங்களே இப்ப மேல்தான். பறவைகளோட ஃபுட் சேலஞ்ச். பறவைகளோட கிராமத்துல இன்னைக்கு வானிலை கொஞ்சம் வெரைட்டியா தான் இருந்துச்சு. எப்பவுமே சமையல் அறையில சமையல் செய்யற நம்ம அம்மாக்களான டொனி, சிச்சு, சோட்டு 3 பேரும் இன்னைக்கு சமையல் அறையில சமையல் பண்ணல, தொண்டைய சரி பண்ணிக்கிட்டாங்க. சமைக்கிறது இல்ல, சாப்பிடுறதுதான் உண்மையான டேலண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி. சில்லுன்னு காத்து வீசினாலும் அவங்க பேச்சு ரொம்ப சூடா இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா ஸ்டைலா, ஐயோ துணி, இந்த நடுவுல நான் அதிகமாவே சாப்பிடுறேன். நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? நேத்து நைட்டு நான் 1 பக்கெட் பிரியாணி, 1/2 பக்கெட் ஃப்ரை சிக்கன் சாப்பிட்டேன். என் பையன் என்ன பார்த்து கேக்குறான், அம்மா நீ மனுஷியா இல்ல ராட்சசியா அப்படின்னு. சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, போத நிறுத்து உன்னோட பிரியாணி தலைவலியே. இதெல்லாம் ஒரு கணக்கா? முந்தா நேத்து நான் போய் ஒரு கல்யாணத்துல உக்காந்தேன். அங்க 50 ஐட்டம் இருந்துச்சு. நான் சாப்பிட சாப்பிட கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பரிமாறுறவங்களுக்கே கைவலி எடுத்துச்சுன்னா பாரு. போதும், உங்க புராணத்தை எல்லாம் நிறுத்துறீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதே. காலையில சூரியன் உதயிக்கிறதுல இருந்து சாயங்காலம் உதயம் அஸ்தமாவற வரைக்கும் சாப்பிடுவேன். அவ்வளோ பவர் எனக்கு. அங்க அரிசி மொத்தம் காலி ஆயிடுச்சு. ஏன்னு தெரியுமா? நான் சாப்பாட சாப்பிடல, அரிசியை தான் வேக வைக்காமையே சாப்பிட்டேன். அவ்வளோ பசி எனக்கு. அட, அதுக்குன்னு யாராவது அரிசியை சாப்பிடுவாங்களா? அப்புறம் என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு நினைச்சேன். இப்படி 3 பேரும் போட்டி போட்டு போய் இல்ல பெருமை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் மலையை உடைப்பேன்னு ஒருத்தங்க, இன்னொருத்தங்க ஆத்துல இருக்கிற மொத்த தண்ணியும் குடிப்பேன் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த பக்கமா குகுவாத்து வந்துச்சு. போதும் போதும், நிறுத்துறீங்களா? உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு இங்க ஒரு போட்டி இருக்கு, அதுல தெரியும். என்ன குஹு, அது என்ன பியூட்டி காம்படிஷனா? இல்ல இல்ல, அது ஒரு சாப்பாடு கூட்டம். இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற மகியும் லூசியும் சாப்பிடுற பை போட்டிய ஏற்பாடு பண்ணிருக்காங்க. யாரு அதிகமா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தங்கம் கரண்டி பரிசு. அப்படியா? அப்போ நான் தான் முதல் பிரைஸ் வாங்கணும். இப்பவே கிளம்புறேன். அட ஜோட்டோ, நிறுத்து. எங்க அவ்வளவு சீக்கிரமா கிளம்புற? அந்த போட்டிக்கு 1000 ரூபாய் கட்டணும் முதல்ல. அப்பதான் அந்த போட்டியில கலந்துக்க முடியும். அட, என்னது 1000 ரூபாய் கட்டணுமா? சரி பரவாயில்ல. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அந்த 1000 ரூபாய் அப்படிங்கறது கம்மிதான். வாங்க போய் நம்ம திறமைய காட்டலாம். இந்த தங்க கரண்டி என்னோட கிச்சனுக்கு தான் சேர வேண்டியது. என்னது, உன் கிச்சன்லயா? இல்ல, அது என்னோட மேக்கப் கிட்டுக்கு தான் வந்து சேர போகுது. 3 பேரும் கோவமா 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. குஹு அவங்க பின்னாடி சிரிச்சுக்கிட்டே போனா. ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு காலி மைதானத்துல ஒரு பந்தல் போட்டிருந்துச்சு. அங்க பலவிதமான சாப்பாடும் இருந்துச்சு. பிரியாணி, புளிசாதம், வடை எல்லாமே சூப்பரா செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்போ கவுண்டர்ல மகிக்கழுகு லூசிபுரா 2 பேரும் உட்கார்ந்திருந்தாங்க. சிச்சு காக்கா ஸ்டைலா போய் 100 ரூபாவை டேபிள்ல வச்சு, மகி இந்தாங்க என்னோட 1000 ரூபாய். அந்த தங்கத்தை பேக் பண்ணி வைங்க, போகும்போது வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். மகி சிரிச்சுக்கிட்டே, அட சோட்டு, இன்னும்
ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ளயா நீங்க மட்டும் வந்தா மஜா எப்படி வரும்? ஆமா, உங்க பசங்க எங்க? எங்க பசங்க வீட்ல இருக்காங்க. அவங்க எதுக்கு? அவங்க இருந்தா தானே ட்விஸ்டே. இந்த போட்டி உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பசங்களுக்கு கூட தான். நீங்க போய் உங்க பசங்க பன்னு, சின்னு, புஜ்ஜிய கூட்டிட்டு வாங்க. அப்பதான் இந்த டாஸ்கையே ஆரம்பிக்க முடியும். 1000 ரூபாய் கொடுத்தா 2 பேர் சாப்பிடலாம். அம்மா பொண்ணு, அம்மா பையன் 2 பேர் செய்யணும். எந்த டீம் அதிகமா சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின். சூப்பர். 1000 ரூபாய் கொடுத்து 2 பேரும் இவ்வளவு சாப்பாட சாப்பிடுறதா? என் புஜ்ஜிக்கு பசி அதிகம். நான் போய் அவளைய கூட்டிட்டு வரேன். ஐயோ, நான் போய் என் பண்ண கூட்டிட்டு வரணுமா? அவன் வந்தா இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாம் காலி ஆயிடுமே. சரி, அவனோட அதிர்ஷ்டம். 3 பேரும் வேகமா வீட்டுக்கு போய் அவங்க குழந்தைங்களை இழுத்துக்கிட்டு வந்தாங்க. பன்னு அப்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆனா சாப்பாடும் சொன்ன உடனே தூக்கத்தை விட்டு ஓடி வந்தான். போட்டி தொடங்குச்சு. முதல் ரவுண்ட். எல்லாரும் டேபிள்ல வந்து உக்காந்தாங்க. ஒரு பக்கம் அம்மாக்கள், இன்னொரு பக்கம் பிள்ளைகள். டீம் 1 துனி அண்ட் புஜ்ஜி. டீம் 2 சோட்டு, பன்னு. டீம் 3 சிச்சு, சின்னு. முதல் ரவுண்ட்ல 20 பஜ்ஜி இருக்கும். முதல் போட்டி மிளகா பஜ்ஜிய சாப்பிடுது. ஸ்டார்ட். சிச்சு அந்த பஜ்ஜியை பார்த்து பயந்தா. ஐயோ, முதல்லயே ஆயில் ஃபுட்டா என்னால சாப்பிட முடியாது. டே சின்னு, நீ சாப்பிடுறா. அம்மா, என்னம்மா என்ன சாப்பிட சொல்றீங்க? எனக்கு காரம்னா முதல்லயே ஆகாது. என்ன போய் காரம் சாப்பிட சொல்றீங்க? இல்லம்மா, என்னால காரத்தை சாப்பிட முடியாது. சிச்சு வேற வழி இல்லாம ஒரு பஜ்ஜியை சாப்பிட்டுச்சு. ஐயோ, காரம் காரம், நாக்கெல்லாம் ரொம்ப எரியுதே அப்படின்னு தண்ணியை குடிச்சு, அட துணி, நீ சாப்பிடுறியா? துணி கஷ்டப்பட்டு சாப்பிட்டு, சிச்சு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பெருமையா பேசிட்டு இப்ப சாப்பிடலன்னா நல்லா இருக்குமா? புஜ்ஜி, நீ சாப்பிடாத, நான் சாப்பிடுறேன். இல்லம்மா, நானே சாப்பிடுறேன். இது காரமா இருக்கு, பரவாயில்ல. இன்னொரு பக்கம் உண்மையான சீன் போய்கிட்டு இருந்துச்சு. பன்னு அந்த மிளகா பஜ்ஜியை காத்துல தூக்கி போட்டு வாயில பிடிச்சுக்கிட்டு அத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். 2, 4, 8, 10. அப்பப்பா, இந்த மிளகா பஜ்ஜில காரம் ரொம்ப அதிகமா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, என்னோட பஜ்ஜி காலியாக போகுது. ஸ்பைசியா இருக்கு. இன்னொரு பிளேட் வைக்கிறீங்களா? சோட்டு ஆச்சரியமா, அட, அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பஜ்ஜிய சாப்பிட்டுட்டியாடா? அம்மா, என்ன முதல்ல சாப்பிட விடுங்க. நான் சாப்பிடுறது, நீங்க பில் கட்டுறது, அதுதான் உங்களுக்கு வேலை. இப்போ 2வது போட்டி ஸ்வீட் வார். முதல் ரவுண்ட்ல சோட்டு பன்னுவோட டீம் லீட்ல இருக்கு. இப்போ 2வது ரவுண்டுக்காக தான் இந்த ஸ்வீட். கண்ணுக்கு முன்னாடி உருண்டை உருண்டையா நிறைய லட்டுக்கள் இருந்துச்சு. சிச்சு காக்கா அத பார்த்து, டே ஸ்வீட், இது என்னோட ரவுண்டு. டே பன்னு, நீ ஒதுங்கியே நில்றா, நானே ஸ்வீட்டை சாப்பிடுறேன். சிச்சு காக்கா ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துச்சு. நல்லா இருந்துச்சு. 1, 2, 3, 4, 5. 5வது லட்டுக்கு அது நின்னுடுச்சு. சிச்சு காக்கா தொண்டைய பிடிச்சுக்கிட்டு, ஐயோ, இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு எனக்கு தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரகரான்னு இருக்கு. எனக்கு குடிக்க தண்ணி வேணும். துணி 2 லட்டு சாப்பிட்டுட்டு, ஐயோ, எனக்கும் முடியாது. இவ்வளோ ஸ்வீட்டை சாப்பிட்டா அப்புறம் சுகர் வந்துரும். அம்மா, எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இவ்வளோ ஸ்வீட்டா எப்படிமா சாப்பிடுறது? அப்படின்னு மெதுவா சாப்பிட்டான். இன்னொரு பக்கம் கேமரா பன்னுவை ஃபோக்கஸ் பண்ணுச்சு. பன்னு அந்த லட்டு எல்லாத்தையுமே கிரிக்கெட் பால் மாதிரி தூக்கி தூக்கி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அடடே, லட்டு ரொம்ப நல்லா இருக்கு. லூசி ஆண்டி, லட்டுல கொஞ்சம் நெய்ய குறைவா போட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நெய் அதிகமா போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனக்கு இன்னொரு பிளேட் குடுக்கறீங்களா? அட, நீ என்ன மனுஷனா இல்ல மிக்ஸியா? உள்ள போட போட பொடி ஆயிக்கிட்டே போகுது. ஐயோ, சும்மா இருங்க, இது என்னோட டேலண்ட். இப்போ 3வது ரவுண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அட, இப்பவே நிறைய பேரு டிராப் அவுட் ஆயிட்டாங்க. சிச்சு வாந்தி எடுக்குது. சோட்டு மயக்கம் அடைஞ்சிருக்கு. துணி சோடா குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கு. இப்போ உங்களை விட லீட்ல இருக்கிறது பசங்க தான். பன்னு, சின்னு, புஜ்ஜி இந்த தடவை கஞ்சியும் ஊர்காவும். பெரிய கிண்ணத்துல தயிர் சாதம் வச்சிருந்தாங்க. சின்னு அதை பார்த்த உடனேயே கையை தூக்கிட்டான். இங்க பாருங்க ஜட்ஜ், என்னால சாப்பிட முடியாத, வயிறு நிறைஞ்சிருக்கு, நான் குவிட்டு. இப்போ பன்னு, புஜ்ஜி 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. புஜ்ஜி, நீ ஜெயிக்கணும். நம்ம மரியாதைய காப்பாத்தணும். டேய் பன்னு, நீ ஜெயிக்கணும்டா. அந்த ஸ்பூன் நம்மளுக்கு தான். புஜ்ஜி மெதுவா சாப்பிட்டு, அட பன்னு, உனக்கு வயிறு நிறையலையா? இன்னுமா சாப்பிடுவேன்? புஜ்ஜி, எனக்கு தயிர் சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்ட ஸ்வீட் காரம் இத சாப்பிட்டா அடங்கிடும். அதனால நான் சாப்பிட போறேன். 2 பேரும் வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி பன்னுக்கே டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அத துணி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தா. என் பொண்ணு இவ்வளவு நல்லா சாப்பிடுவான்னு எனக்கு தெரியாது. அம்மா, நம்ம எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய கூடாது. நம்ம ஜெயிக்கணும்ல. கடைசி வரைக்கும் 2 பேருமே அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டாங்க.
கிண்ணமும் காலியாச்சு. ஜட்ஜஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. இது அற்புதம். சரித்திரையிலேயே இந்த மாதிரி நடக்கல. கண்ணுக்கு போட்டியா புஜ்ஜு கூட ஜெயிச்சிருக்கான். அதனால இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பிரைஸ் கொடுக்கணும். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. துணியும் சோட்டும் 2 பேருமே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிச்சுவுக்கு மட்டும் ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. ச்சே, இந்த பஜ்ஜியால தான் நான் தோத்துட்டேன். இந்த பஜ்ஜி என் வயித்துக்குள்ள போய் ஏதேதோ வேலை செஞ்சிடுச்சு. இவங்க ஜெயிச்சதுக்கு இவங்க 2 பேருக்கும் தங்கத்துல ஸ்பூன் கொடுக்கறோம். பன்னு அந்த ஸ்பூனை எடுத்துக்கிட்டு, ஆண்டி, இந்த ஸ்பூன்ல சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால எனக்கு தட்டு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்பூனை நான் எங்க அம்மாக்கு கொடுக்கறேன். அம்மா, நாளையில இருந்து இந்த ஸ்பூன்ல தான் நீங்க எனக்கு பரிமாறணும். போட்டி முடிஞ்சது. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. ஆனா யாராலையும் நடக்க முடியல. சாப்பிட்டு வயிறு பலூன் மாதிரி வீங்கி இருந்துச்சு. என்ன யாராவது தூக்கிட்டு போங்க. எனக்கு நடக்க முடியல. எனக்கு இந்த இடத்துல நிக்க கூட முடியல. டேய், எனக்கே நடக்க முடியலடா. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு சோடா கடையை தான் தேடுறேன். ஐயோ, இத சாப்பிட்டு என் வயிறும் ஃபேஸ் தான் காஞ்சு போச்சு. ஹீரோயின் காம்படிஷன். அம்மா, நான் முதல்லயே சொன்னேன் இல்லம்மா, இந்த போட்டியெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு. நீங்க தான் என் பேச்சை கேட்காம கலந்துக்கிட்டீங்க. ஏய், என்னோட 1000 ரூபாய் என் கையை விட்டு போயிருச்சுன்னு நானே கோவத்துல இருக்கேன். சும்மா என்கிட்ட பேச வராத. வாடா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். புஜ்ஜி, உனக்கு எப்படிமா இருக்கு? அம்மா, நான் ஜெயிச்சதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு நாளைக்கு லீவ் இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வயிறு பிடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க.